வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய பெஸ்ட் ஆஃப் ரிச் வீடியோவில் மன்னார்புரத்துலேருந்து சமயபுரம் வரைக்கும் போகிற வழியில் நடுவில் உள்ள ஒரு புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு பிரிட்ஜையும், அதுக்கப்புறமா நம்ம அரியலூர் சிதம்பரம் லால்குடி போகிறதுக்காக புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு ஃப்ளைஓவரையும் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அண்ட் அதே மாதிரி நம்ம மன்னார்புரத்துலேருந்து சமயபுரம் வரைக்கும் போகிற அந்த ரோடு வேஸையுமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து மன்னார்புரத்தில் இருந்தாங்க. மன்னார்புரத்தில் கரெக்டாக நமக்கு கண்ணப்பா ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ தான் நம்ம ஹைவேஸில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஹைவேஸில் ஜாயின் பண்ணோம்னா ரைட் எடுத்து போய் அந்த ஹைவேஸ் பிரிட்ஜோட ஜாயின் பண்ணணும். ஆர்எல்ஸ் நம்ம இப்போ டிவிஎஸ் டோல்கேட் போகணுன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஸோ சர்வீஸ் ரோட்டில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா நம்ம வந்து டிவிஎஸ் டோல்கேட் போகலாம். ஸோ அப்படியே நம்ம சிட்டிக்குள்ளே எதுவும் போகிற மாதிரியா இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அப்படியே டிவிஎஸ் டோல்கேட் வழியாக போய் அந்த சைட் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹைவேஸில் ஜாயின் பண்ணிட்டோம் கைஸ். அண்ட் இப்போ இந்த டேர்னிங்கில் நம்ம டிமார்ட் போர்டு இருக்க இடத்துல நம்ம திரும்பி போனோம்னா அப்படியே நம்ம வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஆர் டிமார்ட் போயிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இங்கே தான் கட் எடுக்கணும், வேறு எங்கேயுமே நமக்கு கட் கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து இந்த வழியாக தான் போய் ஆகணும். ஸோ அந்த இடத்துல கரெக்டாக அந்த பேரிகேட் கிட்ட நீங்கள் லெஃப்ட் எடுத்து அப்படியே போனீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் போயிடலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் டிமார்ட் போகலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் தஞ்சாவூர் போகணும், அந்த சைட் பால் பண்ணை சைட் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டு இன்னொரு இடத்துல உங்களுக்கு டேர்ன் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்களுக்கு போர்ட் பார்த்தாலே தெரியும். ஸோ இப்போ நமக்கு இன்னொரு இடத்துல ஒரு டேர்ன் வரும். ஸோ அந்த டேர்ன் ரொம்பவே ஒரு சின்ன டேர்னாக இருக்கும். அதனால் புதுசாக திருச்சிக்கு வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பெரிய கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. கன்ஃபியூஸ் ஆகி ஸ்ட்ரைட்டாக போனாங்கன்னா சுற்றிட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தூரம் நமக்கு டிஸ்டன்ஸ் ஹை ஆகிற மாதிரியா இருக்கும். ஸோ அதனால் இந்த இடத்த மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இப்போ நமக்கு லெஃப்ட்டில் சின்னதாக ஒரு குறுகலாக ஒரு டேர்ன் வரும். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து சர்வீஸ் ரோடோட இறங்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்மளுடைய கவர்மெண்ட் பஸ் இறங்குது. ஸோ இந்த ரூட்டில் தான் போகணும் கைஸ். நீங்கள் இப்படியே இந்த லெஃப்ட்டில் எடுத்து கீழே இறங்கி சர்வீஸ் ரோடில் போனீங்கன்னா அப்படியே போயிட்டு நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா அப்படியே நீங்கள் தஞ்சாவூர் போயிடலாம் கைஸ். தஞ்சாவூர் ரோடு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து பால் பண்ணை ஜாயின் பண்ணக்கூடிய ரூட். ஸோ பால் பண்ணை தாண்டி அடுத்து தான் நீங்கள் அப்படியே போய் அந்த சைட் தஞ்சாவூர் ரோடு ஜாயின் பண்ணலாம் கைஸ். ஸோ பால் பண்ணை அடுத்து துவாக்குடி அப்படியே நீங்கள் வந்து தஞ்சாவூர் ரோடில் ஜாயின் பண்ணுற மாதிரியா இருக்கும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மெயினாக ஒரு டிராஃபிக்காக இருக்குன்னா இதுதான் நமக்கு வந்து சத்திரம் போகிறதுக்கான ரூட்டு. ஸோ சத்திரம் மலைக்கோட்டை இந்த சைட் போகிறதுக்கான ரூட் இதுதான். இப்போ நீங்கள் இந்த சர்வீஸ் ரோட்டில் இறங்கி தான் போகிற மாதிரியா இருக்கும். அண்ட் இது ஆக்சுவலாக ஒரு ஒன் வே தான், பட் இந்த வழியாக வரவும் செய்வாங்க. ஸோ அதனால் இந்த ரோட்டில் கொஞ்சம் கவனமாக இருங்க கைஸ். ஏன்னா இந்த ரூட்டில் வந்தால் இப்படியே வந்து இவங்க ஹைவேஸ் பிடிச்சிடலாம், அதுதான் உங்களுக்கு ஷார்ட்டு. இல்லைன்னா அவங்க சுற்றுற மாதிரியா இருக்கும். ஸோ அங்கே போய் அவங்க வந்து காவேரி பாலம் தாண்டி தான் அந்த சைடு அவங்களுக்கு யூ டர்ன் கிடைக்கும். ஸோ ஆனால் நிறைய பேர் இந்த சைடு ஒன் வேல வருவாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கரெக்டாக கவனிச்சிக்கணும். ஸோ இதுதான் கைஸ். இப்போ வந்து நம்ம லெஃப்டில் போனோம்னா அப்படியே நம்ம ஓயாமரின் வர ஒரு சுடுகாடு வழியாக நம்ம அப்படியே சத்திரம் போயிடலாம். சத்திரம் ஆர்எல்ஸ் நம்ம காவேரி பாலம் போய் ஜாயின் பண்ணலாம் அந்த சைடு. ஸோ டவுனுக்குள்ளே போகிறதுக்கான ரூட் அது. ஸோ நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே நீங்கள் திருச்சி சிட்டிக்குள்ளே போயிடலாம். அண்ட் இந்த வழியை விட்டிங்கனாலும் இங்கேயுமே உங்களுக்கு அந்த சைடு எந்த விதமான ஒரு யூட்டர்னுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த இடத்துல தான் கரெக்டாக கவனித்து நீங்கள் சர்வீஸ் ரோடு இறங்கணும். ஒரு கொஞ்சம் தூரம் சர்வீஸ் ரோடில் தான் ட்ராவல் பண்ணுற மாதிரியா இருக்கும். இந்த சைடு எதுவும் உங்களுக்கு திரும்ப வேறு ஏதாவது சர்வீஸ் ரோடு இறங்கிறதுக்கு வழி கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை கைஸ், அந்த வழி கொடுக்க மாட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக காவேரி பாலம். ஸோ இதுதான் வந்து காவேரி பிரிட்ஜு. இதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக காவேரி தண்ணி போகும். இப்போ தண்ணி இருக்காது பெருசாக, பட் இது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸாக இருக்கும். நமக்கு திருச்சியில் ஒரு மெயினான ஒரு பிளேஸு. இதை நம்ம யாருமே மறக்க மாட்டோம். நம்ம திருச்சியில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு இடமா இருக்கும். அண்ட் இந்த பாலத்தை நம்ம இப்போ தாண்டினோன்னு டேரெக்டாக போய் ஸ்ரீரங்கமோட ஜாயின் பண்ணுவோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பாலத்தை தாண்டின உடனே இமீடியட்டாக ஒரு லெஃப்ட்டில் ஒரு ரோடுக்கு வரும். ஸோ அந்த ரோடில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்படியே லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் அப்படியே ஸ்ரீரங்கம் போயிடலாம். ஸோ ஸ்ரீரங்கம் போகிறதுக்கும் உங்களுக்கு இதுதான் ரூட் ஹைவேஸ்லேருந்து வந்தீங்கன்னா.
ஸோ இந்த ரோடு தாங்க. இப்போ இது வந்து புதுசாக போட்ட ஒரு பாலம். இந்த பாலம் இதுக்கு முன்னாடி இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம கீழே போகிற மாதிரியாக தான் இருக்கும். பட் கீழே வந்து 2 சைடுமே ஒரே கடையாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப டிராஃபிக் ஆகும் அந்த இடத்துல. நம்ம போகிறது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அதனால தான் இந்த பாலம் போட்டாங்க. பட் இந்த பாலம் போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 மந்த் முன்னாடி தான் இந்த ரோடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாங்க. இது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷ கணக்காக போட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த ரோடை. ஸோ இந்த பிரிட்ஜை போடுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் பக்கம் ஆயிடுச்சு. அந்த 1 இயருமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கீழால தான் போகிற மாதிரியா இருந்துச்சு. அதுவும் 2 ட்ராக்காக இருந்துச்சு. ரொம்ப இந்த இடத்த தாண்டதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே 4 ட்ராக்காக இருந்தப்பயுமே நமக்கு 2 சைட் கடை வரனால அதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இந்த பாலம் போட்டது நமக்கு ரொம்பவே ஒரு யூஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியாக தான் பாலம் இந்த இடத்துல அமைச்சிருந்தாங்க. அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லெஃப்ட் சைடு எடுத்து சர்வீஸ் ரோடோட போனோம்னா அப்படியே நம்ம போய் கொள்ளிடம் பிரிட்ஜ் அந்த சைட் சிட்டி சைட் போயிடலாம். ஸோ டவுன் சைடில் இருக்க கொள்ளிடம் பிரிட்ஜ் போகலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் ஹைவேஸில் இருக்க கொள்ளிடம் பிரிட்ஜ் தாண்டுற மாதிரியா இருக்கும். ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே போகணும். ஆர்எல்ஸ் நம்பர் 1 டோல்கேட்டுமே நீங்கள் எப்படி போயிடலாம். இந்த சைட் லெஃப்ட் எடுத்து நீங்கள் அப்படியே போனீங்கன்னா நம்மளுடைய கொள்ளிடம் பிரிட்ஜை தாண்டி அப்படியே நீங்கள் நம்பர் 1 டோல்கேட் போயிடலாம். ஸோ ஆர்எல்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கனாலுமே அந்த இடத்துல உங்களுக்கு நம்பர் 1 டோல்கேட் டர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ரோட் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த சைடு நீங்கள் வேறு எதுவும் இந்த சைடில் எதுவும் ஊருக்கு போகிற மாதிரியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த சைடு கட் எடுக்கிறது தான் ஈஸி. ஆர்எல்ஸ் நீங்கள் அந்த சைடுமே போகலாம். பட் ரெண்டுமே உங்களுக்கு அதுக்கான ஒரு ரூட்டு தான். அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம வந்து கொள்ளிடம் பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த கொள்ளிடம் பிரிட்ஜோட ஹிஸ்ட்ரியை பற்றி பார்த்தோன்னா இந்த கொள்ளிடம் வந்து ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன ஒரு ஆறுன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து நம்மளுடைய திருச்சியில் ஃப்ளட்டு வராமல் இருக்கிறதுக்காக தான் முன்னாடி காலத்தில் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போயுமே நமக்கு வந்து காவேரி ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சுன்னா நமக்கு வந்து கொள்ளிடமுக்கு திருப்பி விட்டுருவாங்க. ஸோ இந்த கொள்ளிடம் வந்து காவேரியை விட கெப்பாசிட்டி ஜாஸ்தி. அதனால இது ஃபுல்லாகிறதுக்கு பல நாட்கள் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு மழை பெஞ்சு ஃப்ளட்டு வர நேரமுமே திருச்சியை வந்து வெள்ளம் இல்லாமல் ஆக்குறது இந்த பிரிட்ஜுன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல தான். ஸோ இந்த கொள்ளிடம் தான் நம்மளை வந்து வெள்ளம் வராமல் தடுக்குது. ஸோ அதுக்காக அந்த காலத்திலே அந்தளவுக்கு பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க கைஸ். அதுதான் இதோடைய ஹிஸ்ட்ரி. அண்ட் அதே மாதிரி நம்ம ஸ்ரீரங்கம் பார்த்தோன்னா இந்த கொள்ளிடம் பிரிட்ஜையும் காவேரி பிரிட்ஜையும் அட்டாச் பண்ணி தான் இருக்கும். அதாவது இந்த கொள்ளிடம் பிரிட்ஜுக்கும் காவேரி பிரிட்ஜுக்கும் நடுவில் இருக்க மாதிரியா இருக்கும். ஸோ இந்த 2 ஆற்றையும் தாண்டினா தான் நமக்கு நடுவில் ஸ்ரீரங்கம். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட் மாதிரின்னு கிட்ட சொல்லலாம். பட் நமக்கு கடலுக்கு பதிலாக ஆறு இருக்கும். ஸோ இந்த 2 ஆறையும் நம்ம தாண்டியே ஆகணும் நம்ம ஸ்ரீரங்கம் போகணுன்னா. அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் சவுத் சைடு எங்கே வரணும், உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி சென்னையிலேருந்து போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயினான ஒரு பிளேஸாக இதுதான் இருக்கும். உங்களுக்கு திருச்சி தான் சென்ட்ரல் பாயிண்ட்டாக இருக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கு. ஸோ இந்த வழியாக தான் தாண்டுற மாதிரியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் ரூட்டு கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கிறது முக்கியமான காரணம் என்னென்னா, நான் ஆக்சுவலாக இது ஷூட் பண்ணப்போ 3 நாள் லீவ் முடிஞ்சு அடுத்த நாள் ஆஃபீஸ் இருக்க மாதிரியா இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த 3 நாள் லீவ் முடிஞ்சு எல்லோரும் ஊருக்கு போகிறாங்க. ஸோ அதனால தான் ரொம்ப டிராஃபிக்கை நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த இடம் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்காது. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். பட் இந்த அளவுக்கு ஒரு அல்டிமேட் டிராஃபிக்காக இருக்காது. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா தெரியுங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அரியலூர் போகணுன்னா நீங்கள் இந்த சைடு லெஃப்ட் கட் எடுத்து நீங்கள் நம்பர் 1 டோல்கேட் போயிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு அரியலூருக்கு போகிற ரூட்டாக இருந்துச்சு. பட் இப்போ தான் புதுசாக இந்த ரிங் ரோடு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிங் ரோடால் நம்ம அரியலூர் போகிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இந்த இடம் ஆக்சுவலாக 2 ட்ராக் தான். இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் எடுத்து நம்பர் 1 டோல்கேட்டோட போனீங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராக் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து நமக்கு 6 ட்ராக் ரோடு அண்ட் 4 ட்ராக் ரோடு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் குயிக்காக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அரியலூர் சைடு. அண்ட் லால்குடி எல்லாமே இந்த சைடு தான் இப்போ இதுக்கு முன்னாடி போகிற மாதிரியா இருந்துச்சு. இப்போ இந்த ரிங் ரோடு வந்தோன்னே தான் அந்த வழியாக நமக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு ரோடு பார்த்தா தெரியுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு போர்டு இருக்கும் மேலே.
இந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னா தான் நீங்கள் லால்குடி போகலாம். ஸோ நீங்கள் இப்போ லெஃப்ட் கட் பண்ணணும். லெஃப்ட் கட் பண்ணி இப்போ நமக்கு மேலே இருக்க அந்த ஃப்ளைஓவரில் ஜாயின் பண்ணணும். ஸோ நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய ஓ மாதிரியா வரும். ஓ மாதிரியா வந்து நீங்கள் இங்கே மேலே இருக்க அந்த ஃப்ளைஓவரை தாண்டி தான் போவீங்க. ஸோ நம்ம வந்து ரைட் சைடில் தான் நமக்கு வந்து அரியலூர் லால்குடி போகிற ரூட்டு. ஸோ இப்போ இந்த ஃப்ளைஓவரில் தான் கைஸ் நம்ம இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் இந்த ரோடு இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க, அதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த கர்வ் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, இந்த கர்வ் ரொம்பவே ஒரு பெரிய கர்வாக இருக்கும். ஒரு ஓ மாதிரியான ஒரு ஃபீல் வரும். நமக்கு நல்லா இருந்துச்சு இந்த ரோட்டில் போகும்போது ஒரு ஃபீலு. அண்ட் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு டேர்ன் வர மாதிரியான ஒரு பிரிட்ஜு இது வரைக்கும் திருச்சியில் இல்லை. ஸோ இதுதான் பெரிய பிரிட்ஜுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மற்ற பெரிய பெரிய பிரிட்ஜஸ் இருக்குது, பட் இருந்தாலுமே இந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா தான் அரியலூர் போகலாம். ஸோ அரியலூர், லால்குடி அண்ட் சிதம்பரம் இந்த 3 ஊருக்கு போகிறதுக்கான ஒரு முக்கியமான ரூட்டாக இப்போ இந்த ரூட் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடினா நம்ம வந்து நம்பர் 1 டோல்கேட் போய் தான் போகணும். பட் இந்த ரோடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம நம்பர் 1 டோல்கேட் வழியாக போயிட்டு போனோம்னா நமக்கு வந்து அரியலூர் ரோடு வந்து 2 ட்ராக் தான். பட் இது நமக்கு கிட்டத்தட்ட 6 ட்ராக் அண்ட் 4 ட்ராக்காகவே இருக்கும். ஸோ உங்களுக்கு போர்டு பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இதுதான் நமக்கு வந்து லால்குடி, அரியலூர், சிதம்பரம் போகிறதுக்கான ரூட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல டேர்ன் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ திரும்ப நம்ம சமயபுரம் போகிற ரூட்டில் கண்டினியூ பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து அரியலூர்லேருந்து திருச்சி வரவங்க இந்த ரூட்டில் தான் வருவாங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் போய் நேராக அந்த சைட் ஜாயின் பண்ணலாம். ஸோ லெஃப்ட் கட் பண்ணி போனால் தான் நீங்கள் திருச்சி போகிறதுக்கான வழி. அரல்ஸ் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நீங்கள் சென்னை போகிறதுக்கான வழி. நீங்கள் சென்னை போகணுன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அரல்ஸ் நீங்கள் திருச்சிக்கு போகிற ஐடியாவில் இருந்தீங்க, இல்லை திருச்சி தாண்டி போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லெஃப்ட் கட் எடுத்து அப்படியே போயிடலாம். பட் நாங்கள் சமயபுரம் சைடு, அதாவது சென்னை ரூட்டை நோக்கி போக போகிறனால நாங்கள் இப்போ மேலே இந்த பாலத்துக்கு மேலே திரும்ப ஏறுறோம். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு ரைட்டில் பார்த்தா தெரியும் ஒரே டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு வந்து சென்னை ரோடு. இப்போ நம்ம வந்து அப்படியே போய் அதோட லிங்க் ஆயிடுவோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து லிங்க் ஆகிட்டோம். சென்னை ரோட்டில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ அடுத்து நம்ம போகிற இடம் வந்து சமயபுரம் ரோட்டை தாண்டி தான் போகணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிற இடத்துல தான் சமயபுரம் போகணும். இப்போ உங்களுக்கு சமயபுரம் போகணுன்னா நீங்கள் அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி இந்த ரோட்டில் போயிடணுங்க. ஸோ நீங்கள் இந்த ரோட்டில் லெஃப்ட் கட் பண்ணி சர்வீஸ் ரோட்டில் போனீங்கன்னா அப்படியே போய் நீங்கள் சமயபுரம் சைட் ஜாயின் பண்ணலாம். சமயபுரம் போயிடலாம். சமயபுரம் கோயிலுங்கிறது நமக்கு தெரிஞ்சு திருச்சியில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான இடம். நம்ம திருச்சியே கிட்டத்தட்ட கோயிலுக்கு தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்லலாம். அண்ட் நாங்கள் இந்த சமயபுரம், ஸ்ரீரங்கம் இந்த வீடியோலாம் நாங்கள் எங்களோட நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு இதோட விளாக்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற ரோடு வந்து அப்படியே நமக்கு சமயபுரத்துக்கு மேலால் போயிட்டு அப்படியே உங்களுக்கு வந்து சென்னை ரோடில் போயிடும். ஸோ சென்னை ரோடு தான் ஆக்சுவலாக NH45 இந்த ரோடு. அண்ட் இப்போ நமக்கு இந்த பிரிட்ஜுக்கு கீழே பார்த்தோன்னா சமயபுரம் கைஸ். இந்த பிரிட்ஜுக்கு கீழே நமக்கு பார்த்தாலே சமயபுரம் கோயில் தெரியும். ஸோ கோயில் போகிற வழி தான் இது ஃபுல்லாகவே.
இதுதான் நமக்கு வந்து சமயபுரம் பஸ் ஸ்டாப்பு. அண்ட் அவ்வளோதாங்க கைஸ், இப்போ நம்மளோட vlog இதோட முடிய போகுது. ஸோ இப்போ நம்ம வந்து அப்படியே போயிட்டு இங்கே இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் கைஸ் நமக்கு வந்து திருச்சியில் மன்னாபுரத்துலேருந்து சமயபுரம் போகிறதுக்குள்ளே என்னென்னலாம் புது புது பிரிட்ஜஸ் இருக்குது, என்னென்னலாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கிறத சொல்லிட்டோம். அண்ட் அதே மாதிரி அரியலூர் போகிறதுக்கான புது பாதையை பார்த்துட்டோம், புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க அந்த ஃப்ளைஓவரையும் பார்த்துட்டோம். அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து டோல் பிளாசா, சமயபுரம் டோல் பிளாசாவோட நம்மளோட ஜேர்னியை முடிச்சுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். அண்ட் அதே மாதிரி இந்த சமயபுரத்தில் தாண்டி போகும்போது தான் உங்களுக்கு இன்னும் நிறைய காலேஜஸ் இருக்கும். திருச்சியில் இருக்க நிறைய காலேஜஸ் இந்த சைட் தான் இருக்குது. இப்போ நமக்கு இங்கே கே ராமகிருஷ்ணன் காலேஜ் இருக்கும், நமக்கு இந்த டோல் பிளாசாக்கு முன்னாடியே வந்துடும். இங்கே கரெக்டாக இந்த இடத்துல தான் இப்போ நமக்கு இந்த லெஃப்ட்டில் பார்த்தோன்னா கே ராமகிருஷ்ணன் காலேஜ். அண்ட் அதே மாதிரி நம்ம அப்படியே அடுத்து போனோம்னா தான் நமக்கு இங்கே திருச்சியில் இருக்க முக்கால்வாசி இன்ஜினியரிங் காலேஜஸ் இங்கே தான் இருக்குது. ஆர்ட்ஸ் காலேஜஸ் இல்லை, இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே இந்த சைட் தான் இருக்குது நமக்கு. அண்ட் இங்கே டோல் வந்து கிட்டத்தட்ட இப்போ 70 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. அப் அண்ட் டவுன் மல்டிக்கு நமக்கு வந்து 70 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரேட் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. அதேமாதிரி சிங்கிளுக்கு வந்து 45 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட நம்மளுடைய vlog-ஐ முடிச்சுக்கிறோம். அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா உங்களுக்கு நாங்கள் சேனலில் கொடுப்போம். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் டைம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுவோம்.